பார்ட். அதாவது இந்த டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் இல்லாம மேக்ஸே இல்ல, வேர்ல்டே கிடையாது. வி cannot imagine வேர்ல்டு. சரிங்களா? வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல். நிறைய ப்ராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் தான் நம்மள ஆக்சுவலி வந்து நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸே பாத்தீங்கன்னா ஏஓடி தான், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். ஈவன் இஃப் யூ டேக் இன்டகிரேஷன் தேர் இஸ் ஆல்சோ அப்ளிகேஷன்ஸ். பட் இது 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஏன் உங்களுக்கு எடுக்கிறேன்னா, ஐ ஜஸ்ட் ரீகாலிங் தட் பிகாஸ் வை இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். இல்லையா? இன்னையோட உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் யுவர் ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன் இஸ் ஓவர். இல்ல, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் almost in Tamil Nadu, all the students they are going to appear for the second attempt. நிறைய maximum number of students இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் அட்டெம்ப்ட் தான் வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் என்னன்னா அவர் எக்ஸாமினேஷன், +2 எக்ஸாமினேஷன். இல்லையா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டுடே we are going to discuss about the continuity of a function. the last classல லிமிட் சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் பொழுது அந்த லிமிட்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதே போலதான் கண்டினியூட்டி. இந்த லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டிக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த கண்டினியூட்டி ஆஃப் அ ஃபங்க்ஷனை எப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், லிமிட் எப்ப எக்ஸிஸ்ட், த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஷுட் பி ஈக்குவல், தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைனைட்னு சொன்னேன். வேரியஸ் மெத்தட்ஸ் டு ஃபைண்ட் த லிமிட்ஸ் உங்களுக்கு கத்து கொடுத்தேன். இப்போ கண்டினியூட்டி ஆஃப் அ ஃபங்க்ஷன், சப்போஸ் நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், தட் இஸ் கால்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். இத வந்து நான் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த டிஃபினிஷனுக்கு முன்னாடி பிராக்டிக்கலா வாட் இஸ் த கண்டினியூஸ், இதுக்கு ஏன் கண்டினியூட்டி நான் லிமிட்ஸ்க்கு சொன்னேன். தமிழ்ல எல்லைகள், லிமிட்ஸ்னு சொன்னா ஒரே வார்த்தையில சொன்னா இட் அப்ரோச்சஸ் பட் நாட் அச்சீவ்ஸ் சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன், ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். அந்த டார்க் ரூம் அண்ட் பிரைட் லைட்ல உங்களுக்கு சொன்னேன். அண்ட் ஆல்சோ நான் என்ன சொன்னேன், ஒரு பாலிகனை வச்சு சொன்னேன். இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வரும்போது it seems to be like a circle but not approaches achieves ன்னு சொன்னேன். approaches to be a circle. இப்படி சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா? அதே போல இங்க பிராக்டிக்கலாவும் சொல்ல போறேன், மேத்தமெட்டிக்கலாவும் உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாவும் சொல்ல போறேன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ சப்போஸ் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறீங்க, நிறைய பேர் மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ல இல்லையா, 3 அடுக்கு 4 அடுக்கு மாடிகள்ல இருக்கிறீங்க. இந்த வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க வால்வை ஓபன் பண்ணினா இட் வில் கோ ஆல் த டேப்ஸ். உன்னுடைய கிச்சனா இருக்கட்டும், உன்னுடைய பெட்ரூமா இருக்கட்டும், உன்னுடைய டாய்லெட்டா இருக்கட்டும், எங்க உன்னுடைய ஹால், எங்கெங்கெல்லாம் இந்த டேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும், ஃப்ளோ இருக்கும் இல்லையா? இது வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ. சப்போஸ் there is any block, ஏர் பிளாக் ஆயிடுச்சு, இல்ல வால்வ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் போகாது. கிச்சனுக்கு வாட்டர் சப்ளை இருக்காது, இல்ல உன்னுடைய வாஷ்ரூமுக்கு வாட்டர் சப்ளை இருக்காது. இது காரணம் என்னன்னா, somewhere else it is discontinued, அந்த கண்டினியூட்டி வால்வ் வாஸ் க்ளோஸ்ட். அப்ப ஃபுல் ஃப்ளோல எல்லா டேப்ல வந்ததுன்னா the water is going continuously without இது இல்ல. இப்ப நம்ம அதே மாதிரி ரிசர்வாயர்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுடைய மவுண்டன்ல இருந்து இந்த தண்ணி வருது, மலையில இருந்து குற்றாலத்துல இருந்து தண்ணி வருது, இல்ல அம்பாசமுத்திரம் நிறைய சவுத் சைட்ல போனீங்கன்னா நிறைய ஹில்ஸ்ல இருந்து மழை தண்ணி ஓடி ஆறும். இதெல்லாம் ஓடி ஆறும் போது அந்த ரிசர்வாயர்ல அதை தடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு டேம் கட்டி. அந்த டேமை திறந்து விட்டோம்னு வச்சுக்க, இட் கண்டினியூஸ்லி ஃப்ளோ, இல்லைன்னா அது ஸ்டேயா இருக்கும். அப்ப அந்த டேம் ஓபன் பண்ணனா தண்ணி டிஸ்கண்டினியூட்டி ஆயிடும். ஓபன் பண்ணிட்டு இருந்தா தண்ணி வந்து ஃப்ளோ இருக்கு. இதுதான் கண்டினியூஸ் ஃப்ளோ. அதே போல கிராஃபிக்கல எப்படி சொல்லுவோம்னா, இஃப் யூ டிரா எ கிராஃப், இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், நான் ஒரு கிராஃப் வரையறேன். ஜஸ்ட் திஸ் இஸ் a graph y equal to f of x. இந்த கிராஃபை இந்த மார்க்கரை வச்சு நான் டிரா பண்றேன். ஐ எம் ஜஸ்ட் நாட் டேக்கிங் எனி டிஸ்டர்பன்ஸ், அப்படியே போட்டேன். இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ சாரி, drawing a graph without taking a pen or pencil in the paper or a board, பாருங்க, இது வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ. இன்னொன்னு பண்ணலாமா, இது சைன் ஃபேமஸ் கர்வ். இது வந்து சைன் கர்வ். எல்லாருக்கும் பிசிக்ஸ் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் இல்ல, திஸ் இஸ் கால்ட் அஸ் சைன் கர்வ். இது நிறைய இடத்துல நம்ம சைன் வேவ் யூஸ் பண்ணுவோம். இங்க இருந்து லேக் பிகைன்ஸ் இல்ல லீட்ஸ் 90 டிகிரில இருந்து போனா இதுக்கு பேர் என்னமா, இது என்னது, cos curves. காஸ் கர்வ். இது நல்லா புரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்ப these two curves பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு, they are continuous because I am drawing the sine curve and the cos curve without taking a pen. So these two functions are called as continuous. நான் உங்களுக்கு பிராக்டிக்கலும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், மேத்தமெட்டிக்கல் கிராஃப் கொஸ்டின் சொல்லிட்டேன். பாருங்க, I am just taking y is equals to modulus of x.
y is equals to modulus of x. அப்போ y equals to modulus of x னா நான் என்ன பண்ண தெரியுமா, x is greater than or equal to 0 minus x is less than or equal to 0. சரியா, less than 0. அப்போ x உடைய வேல்யூஸ் எல்லாம் நெகட்டிவா இருக்கும். y equals to x, y equal to xன்றது லைன் எப்படி இருக்கும்? அப்ப நான் என்ன பண்ணலாம்னா பாருங்க, இங்க இருந்து ஒரு லைன் போடுறேன். this is called y is equals to x. y is equals to minus x னா which is equals to minus x. இது கண்டினியூஸா கண்டினியூஸ் இல்லையா my dear students? Is this is continuity or not? இவ்வளவுதான் கேக்குறேன்பா. this is continuity or not அப்படின்னு கேக்குறேன் நான். Continuous, sir. Yes, definitely continuous. Because if I draw the curve, பாருங்க இங்க இருந்து இப்படி வரைஞ்சி மறுபடியும் போலாமே v மாதிரி. ஆனா curves, சில curves பாருங்க, y equals to x plus 2 modulus of x plus 2 இங்க வரும். அதே போல minus x plus 2 இங்க வரும். y equals to x plus 2, y is equals to minus x plus 2 modulus of x. இது இந்த லைன் பிளஸ், இது minus of x plus 2. அப்ப இது டிஸ்கண்டினியூட்டி, இது ரெண்டும் கண்டினியூஸ். அப்ப x equals to 2ன்ற இடத்துல சரிங்களா, இந்த பார்ட் வந்து என்ன ஆயிடுது, y equals to x plus 2. அப்போ x equals to இடத்துல நான் என்ன பண்றேன்னா இதனுடைய வேல்யூஸ் வந்து எப்படி மாறிடுது உங்களுக்கு, என்ன மாறிடுது, இங்க கண்டினியூஸா இல்லாம போயிடுது. பாருங்க இந்த இடத்துல இருந்து கர்வ் வருது, அதுக்கப்புறம் திரும்பி இங்க இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நீங்க வரையறீங்க சரிங்களா. அப்ப இது வந்து டிஸ்கண்டினியூஸ். அப்ப எப்பொழுதுதான் ஒரு கிராஃப் வரையறனோ பென்னோ பென்சிலோ இல்ல எடுக்காம வரைஞ்சா அது பேர் கண்டினியூஸ். அப்ப நான் மேத்தமெட்டிக்கலாவும் சொல்லிட்டேன், கிராபிக்கலாவும். இப்ப டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்? இப்ப டெஃபினிஷன் நம்ம எல்லாத்துக்கும் டெஃபினிஷன், லிமிட்ஸ் சொன்னேன், அதனுடைய கண்டிஷன் நெசசரி, இது கண்டிஷன் கூட சொல்லலாம், நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு லிமிட், இப்ப நெசசரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்லையா. இப்ப பாருங்க, இதனுடைய ஃபங்க்ஷன் எஃப்ன்றது ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருக்கு. தென் என்ன தெரியுமா சொல்லணும், உன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட், அதுதான் டயக்ராம் இங்க வரைஞ்சி வச்சிருந்தேன் பாருங்க, நீங்க ஒரு சிம்பிளா கூட போட்டுங்க. சோ இதுதான் x is equals to a. I'm just drawing the curve. இல்ல, இதுதான் x is equals to a. இப்போ இந்த x is equals to a என்ற பாயிண்ட்ல இந்த லெஃப்ட்ல இருந்து ஒரு கர்வ் வருது, ஃப்ரம் த ரைட்ல இருந்து வருது. இதுக்கு பேர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இதுக்கு பேர் ரைட் ஹேண்ட் லிமிட். இங்க ஒரு ரவுண்ட் போட்டுங்க, இது ஆன் த லிமிட், ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட், தட் இஸ் கால்ட் f of a. So this is towards from the left, this is towards from the right. இப்போ இந்த கண்டினியூஸ்க்கு முதல்ல நெசசரி ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா இருக்கணும், லிமிட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது லிமிட் x tends to a minus, that is called left hand limit, your f of x is equals to limit x tends to a plus f of x. ரைட்டோ லெஃப்டோ ஈக்குவலா இருந்தா லிமிட் எக்ஸிஸ்ட். எப்போ அந்த வேல்யூ ஃபைனட்டா இருக்கணும். இங்க கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சஃபிஷியன்ட் கேஸ் இருக்கு, அதுதான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். சஃபிஷியன்ட் கண்டிஷன்னா f of a, அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x on the limit. ஆனா அங்க லிமிட்ஸ்க்கு அப்படி கிடையாது, only left and right are equal and that should be finite, then limit exists. பட் கண்டினியூஸ்க்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போறோம், on the லிமிட்டும் ஈக்குவலா இருக்கணும், லெஃப்ட் ரைட் ஆன் த லிமிட், இது மூன்றும் ஈக்குவலா இருந்தாதான் it should be a continuous function. மூணு விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்ல, வித்தவுட் நான் ஸ்டாப்பிங், அதான் கண்டினியூஸ்னா வித்தவுட் எனி ஹிண்ட்ரன்ஸ், வித்தவுட் எனி ஸ்டாப், அதுதான் கண்டினியூஸ். இங்கிலீஷ்ல அதுதான் அர்த்தம். கண்டினியூஸ்னா தொடர்ச்சியாக, தொடர் பரவல், தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லெஃப்ட் ரைட், லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட், ஏற்கனவே இதை நம்மளுக்கு அனுபவம் இருக்கு, படிச்சது. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் அண்ட் த ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட்டும் ஈக்குவலா இருக்கணும், அதுதான் சஃபிஷியன்ட் கண்டிஷன். அது இருந்தாதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இல்லைன்னா கிடையாது. இப்ப நான் சில டிஸ்கண்டினியூஸ்க்கான ரீசன் பார்க்க போறோம். அடுத்து நான் சொன்னேன், ஒரு கிராஃபை வரையும் பொழுது பென்னையோ பென்சிலையோ எடுக்காம வரைஞ்சாதான் அதுக்கு பேர் கண்டினியூஸ் சொல்லிட்டேன். மூன்று விதத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், பிராக்டிக்கல், கிராஃபிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கலி டெஃபினிஷனும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ டிஸ்கண்டினியூட்டி, வாட் டு யூ மீன் பை டிஸ்கண்டினியூட்டி? அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்ல, நல்லா கவனிச்சிங்க, மினிமம் ஒரு பாயிண்ட்ல உன்னுடைய ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்ல. இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், அழகா கிராஃப் வரைஞ்சிட்டே இருக்கிறேன், இப்படி போயிட்டே இருக்கு கர்வ், சடனா ஒரு பிரேக் ஆயிட்டு திரும்பி இந்த இடத்துல போகுது. இங்க ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆயிடுச்சு, அந்த பாயிண்ட் நான் x is equals to s y ன்னு எடுத்துக்கிறேன், இந்த x is equals to b ன்ற பாயிண்ட்ல
அப்ப நான் என்ன சொல்லனா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு பில மட்டும் கண்டினியூட்டி இல்ல, மீதி எல்லா இடத்துலயும் கண்டினியூஸ் இருக்கு. பாருங்க எல்லா இடத்துலயும் வருது. பீன்ற ஒரு இடத்துல மட்டும் விட்டுட்டு அடுத்து மறுபடியும் அந்த கர்வ் தொடர்ச்சியா போகுது. அதே போல சி என்ற ஒரு இடத்துல மட்டும் விட்டுட்டு தொடர்ச்சியா போகுது. அப்ப நான் ரெண்டு இடத்துல அது டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சுன்னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்னா இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் at x is equals to b and x is equals to c. சரிங்களா? அப்போ டிஸ்கண்டினியூஸ் சொன்னா a function எப்பலாம் வந்து டிஸ்கண்டினியூஸ் இருக்குதோ, கண்டினியூட்டி இல்ல, இந்த கிராஃப் டச் பண்ணலையோ அதெல்லாம் டிஸ்கண்டினியூஸ். இப்போ இந்த ரீசன் பார்க்க போறோம். இந்த டிஸ்கண்டினியூஸை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கிறோம். வாட் இஸ் a discontinuous function அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை நான் பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு நெய்பர்ஹுட் நேத்தே நான் சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட் கிளாஸ்லயே. இப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ தான் கட் ஆஃப் பாயிண்ட். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ தான் கட் ஆஃப் பாயிண்ட். இதுக்கு நியர்பை இதுக்கு நியர்பை ஒரு வேல்யூ வைக்கிறேன் h, இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0, வெரி க்ளோஸ் டு 0. அதே போல அந்த சைட்லயும் ஒரு h எடுக்கிறேன், இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 0. இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து அதனுடைய நெய்பர்ஹுட் எப்படி சொல்லலாம்னா a minus h. ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து அதனுடைய நெய்பர்ஹுட் எப்படி சொல்லலாம்னா a plus h. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தா a minus h, ரைட் ஹேண்ட் சைடு வந்தா a plus h. அப்போ எனக்கு ஏற்கனவே சொன்ன லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லும் பொழுது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a minus f of x. இப்போ இந்த x எப்படி மாறிடுச்சு? your x is equals to a minus h. நான் சொன்ன h is approaches to 0, not 0. it not achieve 0, almost 0. h க்கு ஒரு சிறிய வேல்யூ உண்டு, very 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 small value, that is called h. வெரி ஸ்மால்னா கண்டிப்பா அது 0 க்கு க்ளோஸா இருக்கும். அப்ப h உடைய வேல்யூ எப்படி இருக்கலாம்? 0.00001. பட் இட் ஹஸ் a very minimum value. அப்ப என்ன சொல்லலாம்னா h உடைய வேல்யூ approaches to 0. அப்ப இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறும்னா லிமிட் x tends to a minus இருந்துச்சு இல்லையா, h tends to 0. இது மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறதுனால I can put this as 0 minus இல்லையா f of a minus h. இங்க போடுறதுனால தப்பு இல்லை. ஏன்னு தெரியுங்களா? இங்க எங்களுக்கு குறிச்சிடும் x லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா அது a minus h குறிக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் நெய்பர்ஹுட் a minus hன்றது. அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லும் பொழுது லிமிட் h tends to 0, f of a plus h. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தால் அதோடு கூட ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட், அதாவது லிமிட் x tends to a, f of x, இது மூன்றுமே சேம் ஆக இருந்தால் this is called a continuous function. மறக்க கூடாது. எனி டவுட் இன் திஸ்? பாருங்க, லெஃப்ட் ரைட் ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட். நெய்பர்ஹுட் சொல்லிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் a minus h, ரைட் ஹேண்ட் நெய்பர்ஹுட் இஸ் a plus h. இதுதான் நெய்பர்ஹுட். நெய்பர்ஹுட்னா பெரிய விஷயம் இல்ல, ஒரு ஸ்மால் பாயிண்ட், தட் இஸ் கால்ட் h. அது ரெண்டு பக்கமும் ஒரு சைடு லெஸ் பண்ற, ஒரு சைடு ஆட் பண்ற. லெஸ் பண்றதுக்கு பேர் லெஃப்ட், ஆட் பண்றதுக்கு பேர் ரைட் ஹேண்ட் லிமிட். அப்போ உன்னுடைய லிமிட்ஸும் மாறுது. x க்கு பதிலா a minus h எடுக்கிறேன்னு வச்சுங்க, x tends to a, x க்கு பதிலா நான் என்ன பண்றேன் a இல்லையா, a minus a which is equals to h. அப்ப h tends to 0, அதனால தான் இங்க h tends to 0. Can you able to follow this please students? அடுத்தது போலாமா? இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் குயிக்கா போயிடலாம். டிஸ்கண்டினியூட்டிக்கு சில எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ். சரிங்களா? எப்போலாம் கேசஸ் வந்து டிஸ்கண்டினியூட்டி கண்டினியூட்டினா புரிஞ்சிச்சு, லெஃப்ட் ரைட் ஆன் த லிமிட் ஈக்குவலா இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு குறை ஆயிடுச்சுனாலும் அது டிஸ்கண்டினியூஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் நம்ம பார்க்கலாம். we can see the discontinuous functions. case 1, first case. I want to listen. நீங்க எழுதணும் கூட அவசியம் இல்ல. so you can, if you want, you can take the screenshot also. இல்லையா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். you record in your brain. அதான் சொன்ன ரெக்கார்ட். மூணாவது, record correctly. that is very important, right? so now you take an example for this, the curve. so I am just taking the curve. பாருங்க, so இப்படி இருக்கு ஒரு curve, right? so this curve. now this is the point x is equals to a. this function y equals to f of x. இந்த x equals to a னும் போது y உடைய வேல்யூ வந்து becomes b. சரியா? y உடைய வேல்யூ b. இது from the leftனால இது left hand limit, இது from the right வரதுனால இது right hand limit. first of all we have to find out left and right. அப்ப left hand limitனா limit x tends to a minus f of x. அப்ப a left sideல இருந்து வரும்போது அது எதை அப்ரோச் பண்ணுது? it approaches to b, therefore b ன்னு சொல்றேன்.
Same way, limit extends to a plus f of x. Right hand side la iருந்து approach பண்ணும்போது a is the cutoff point. When it reaches the cutoff point, the value of y is b. அப்ப both are equal. ரைட்டா? அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா b ன்றது ஃபைனைட். both left and right are equal. Therefore limit exists. இப்போ நான் necessary conditions யூஸ் பண்ணிட்டேன். The sufficient condition for continuous function is on the limit, அதாவது limit extends to a f of x. இது எப்படி சொல்லலாம்னா f of a exactly x equals to a ன்னு இருக்கும்போது what is the point on y? இங்க இருக்க point on y? ஹரிபிரசாத், கோபிகா, குருப்ரியா, anybody? Is there is any point when it is on the limit x equals to a? x equals to a என்ற பாயிண்ட்க்கு எதனா இருக்கா? வேல்யூ கொடுத்திருக்காங்க அந்த கிராஃப்ல. இது x axis, இது y axis. Is there is any point given? Is there is any point given? உங்களை தான் கேக்குறேன். B வரணும் சார். நம்ம B சார். b. f of a is equals to b. இது வந்துப்பா, இது லெஃப்ட், இது ரைட். இந்த ஆன் த லிமிட்டுக்கு வேல்யூ கொடுக்கல. கொடுத்திருந்தா அது சி, இங்க கொடுக்காதனால அப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா? f of a does not exist. f of a does not exist. இங்க பாயிண்ட் இல்ல. ஆன் த லிமிட்டுக்கான பாயிண்ட் கொடுக்கப்படல. ஒன்லி லெஃப்ட் ரைட்டுக்கு தான் ஆன்சர் கொடுத்திருக்காங்க b. அதனால both left and right are equal. f of a on the limit does not exist. அப்போ therefore என்ன சொல்லலாம்? Your f of x is a discontinuous function. எந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸ்? a என்ற பாயிண்ட். அதனால அப்படியே போட்டுறலாம் x equals to a. இது ஒரு கேஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்கண்டினியூஸ். ரெண்டாவது டைப் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். ரெண்டாவது டைப் பாருங்க. ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் x and y axis. சரியா? your curve, let us take this as curve. இப்படி போகுது. okay, now this is the point. okay, this is x is equals to a. ஆல்மோஸ்ட் இதே போலதான் லெஃப்ட் அண்ட் ரைட். the value of y is b. இது லெஃப்ட் லிமிட், இது ரைட் லிமிட். சரிங்களா? so it towards approaches toward x equals to a. both are equal to b. left limit, limit extends to a minus f of x. the value is b. limit extends to a plus f of x. the value is b. சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. எப்போ எக்ஸாக்ட்லி இட் இஸ் அச்சீவ்ஸ் a, x tends to a என்ற இடத்துல ஆன் த பாயிண்ட்ல இருக்கும்போது the value is c. அப்போ அது என்ன சொல்லலாம்னா limit extends to f of x, அதனுடைய வேல்யூ c. அதாவது ஆன் த லிமிட்னா f of a. f of a equals c. லெஃப்ட் ரைட் ஈக்குவலா இருக்கு, ஆனா f of a ஈக்குவலா இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர் ஈக்குவல், பட் திஸ் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு f of a. எனக்கு சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னது? லெஃப்ட் ரைட் மூணாவது ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட்டும் ஈக்குவலா இருக்கணும். தென் ஐ கேன் சே திஸ் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இல்ல இல்லையா? அப்ப என்ன சொல்லிடலாம்? f of x is not continuous or discontinuous at particular point x equals to a. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ரெண்டாவது டைப் பாருங்க. ரெண்டாவது டைப் என்ன சொல்லு நம்ம? So once again sir. Right, yes. பாருங்க, I given the graph and also the point. When it approaches from the left hand side, when it is approached to the right hand side at x equals to a, the value is b. Exactly on the limit x is equals to a, the value of y is c. left to right ஈக்குவலா இருக்கு, ஆனா ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட் c ன்னு வந்திருக்குது. எல்லாமே ஃபைனைட் தான், பட் நாட் ஈக்குவல். அதனால இது வந்து f of x is discontinuous. கண்டினியூஸ்னா மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். லெஃப்ட் ரைட் ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட், the next one. அடுத்தது பாருங்க, the next one. Let us draw the curve. Okay, from the left to ஒரு curve எடுக்கிறீங்க. The point is at x is equals to a. Similarly, from the point, அதே வேல்யூ x is equals to a. This is left hand side. இது y உடைய வேல்யூ வந்து b.
இது y உடைய வேல்யூ வந்து c. This is from right side, that is right hand limit. இப்போ நீங்க எப்படி எழுதலாம் mathematically? Limit extends to the cutoff point is a minus f of x. When it is at the point x is equals to a, from the left it approaches to b. அதே போல பாருங்க, limit extends to a plus f of x. ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து இது அப்ரோச் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து c. எல்லாருக்கும் தெரியும் இது லெஃப்ட் இது ரைட்னு. இங்க பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் லிமிட். அதனால கண்டிப்பா சொல்லிடலாம் ஆரம்பமே இது மோசமாயிடுச்சு. இல்ல லெஃப்ட் ரைட் ஈக்குவலா இல்ல, உடனே நான் சொல்லிடலாம் f of x is not not continuous or not existent கூட சொல்லலாம், தப்பு இல்ல. not continuous, discontinuous at this point x equals to a. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், நல்லா கவனிங்க, this is very important. ஒரே இதுல வந்து எல்லாத்தையும் சொல்லி தர போறேன். ரீசன்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. நீ எப்பெல்லாம் இந்த கர்வ் ஒரு கர்வ் கொடுத்துக்கிறத டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லலாம் அப்படின்றதுக்கான சில காரணங்கள், சில ரீசன்ஸ். நீங்க ஹெட்டிங்க கூட அப்படி போட்டுக்கலாம், ரீசன்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. ஐ எம் ஜஸ்ட் டிராயிங் இன் ஒன் கர்வ். ஒரே ஒரு இதுல உங்களுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிருவேன். ஐ வாண்ட் டு லிசன் கேர்ஃபுல்லி எவ்ரிபடி ப்ளீஸ். ஸோ இது வேணும்னா நீங்க எழுதிக்கலாம், புரியுதுங்களா? இது ஒரே ஒரு கிராஃப்ல you can able to find out what is the reasons discontinue ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்றத பாருங்க. I am just taking a graph and just draw the graph. ஒரு மூணு கர்வ் நம்ம இதுல வரைஞ்சிக்கலாம், சரிங்களா? First curve from the left hand side. Okay, so now this is from the left hand side. Same next curve at x is equals to a. இந்த பாயிண்ட்லாம் வந்து முதல் பாயிண்ட் x is equals to a, cut off point. அடுத்தது next cut off point is x is equals to b, right? X is equals to b. The next one is x is equals to c. The next point, x is equals to c. And again the curve, it goes up. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மூணு கட் ஆஃப் பாயிண்ட் கொடுத்தீங்க, x உடைய வேல்யூ a b c d. சரிங்களா? இப்போ நான் இது எல்லாத்துக்கும் பாருங்க, நான் வேல்யூ ஐ எம் கிவிங் த வேல்யூ. ஸோ இது பாருங்க, ஆல்ரெடி a b c ன்னு கொடுத்துட்டேன் இல்லையா? இதை d ன்னு எடுக்கிறேன், இதை வந்து e ன்னு எடுக்கிறேன். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் இங்க ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, f, இது வந்து g. இப்போ மொத்தம் எத்தனை கர்வ் வந்திருக்குது? மொத்தம் மூணு கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கு. x equals to a, x equals to b, x equals to c. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் பார்க்க போறேன். ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ கிராஃப் முடிஞ்சிச்சு, வரைஞ்சிட்டேன். ப்ளீஸ் லிசன் டு மீ. ஃபர்ஸ்ட் அட் x is equals to a. ஸோ ஹவு திஸ் இஸ், இப்போ நான் சொல்றது எல்லாமே ரீசன்ஸ் ஃபார் டிஸ்கண்டினியூட்டி. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இப்போ பாயிண்ட் வந்து limit extends to a minus f of x. From the left hand side, this is called left hand limit. When it is approaches to x is equals to a, when it is approaches to x is equals to a, நல்லா கவனிங்க, x ல இருந்து left hand side, the point is called e. அதே போல right hand, x equals to a ன்றது right hand approach பண்ணுது, right hand limit. When it is approaches to a from the right hand side, that is called x tends to a plus f of x, the value becomes எவ்வளவு இருக்கு? d. சரிங்களா? இப்போ இத பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, நீங்க மூணாவது போக வேண்டிய அவசியமே இல்ல. ஃபங்க்ஷன் ஆன் தி லிமிட், யூ டோன்ட் நோ நீட் டு கோ தேர், பிகாஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க. என்ன அது தெரிஞ்சிருச்சுமா? லெஃப்ட் நோ ரைட்டுமே ஈக்குவலா இல்ல. ஹியர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் லிமிட். அதனால இது டெஃபினட்டா கண்டினியூஸ் கிடையாது, இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். தேர்ஃபோர் நான் என்ன சொல்லலாம்னா, லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு a இருக்கு இல்லையா, f of x, அது வரவே கிடையாது. இங்க அதனுடைய வேல்யூவே கொடுக்கல. f dash of f of a வேல்யூ கொடுத்திருக்கானா? இல்ல. only for left hand limit and right hand limit. Left hand limit is e, right hand limit is d. They are not equal. அப்ப therefore என்ன சொல்லலாம், f of x is discontinuous at the point x is equals to a. First reason. ரெண்டாவது பாருங்க, at x is equals to b. x equals to b இருக்குல்லமா, from the left hand side. இப்போ இது leftல மாறிடும், it approaches to left, this is approaches to right. அப்போ limit extends to b minus f of x. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல b அப்ரோச் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ d.
சரிங்களா, அதனுடைய வேல்யூ b. அதே போல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு b பிளஸ், அது இது அப்ரோச் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ என்ன இருக்கு, அதனுடைய வேல்யூ என்ன இருக்கு, அதே c தான், d தான். அப்போ f of x is equals to அதே d தான். எனக்கு ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட் தட் இஸ் கால்ட் f of b. f of b னா f of b க்கு வேல்யூ கொடுத்திருக்கேனா, இங்க கொடுக்கலையே வேல்யூ. அட் த பாயிண்ட் f of b, இந்த புள்ளி இந்த கேப் ரவுண்ட் கொடுத்திருக்கேனா, இதுல எக்ஸாக்ட்லி ஆன் த லிமிட், பர்టిక్యులர்லி ஆன் த லிமிட் அப்படின்னு சொல்லும்போது அந்த லிமிட்ல வேல்யூ கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்னா f of b does not exist. f of b ன்றது does not exist. இங்க நான் லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் பார்க்கறேன். they are not equal. பட் என்ன அர்த்தம், f of b does not exist. ஆன் த லிமிட் ஏற்படுத்தவே இல்லை, வரவே இல்லை. அதனால I can say f of x is not continuous at x is equals to a. Not continuous at x is equals to a. அடுத்தது நெக்ஸ்ட், அடுத்து 3 எழுதுறீங்களா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் the next case at x is equals to c. இப்போ உங்களுக்கு இந்த கிராஃப்ல எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். x equals to c ல பாருங்க, இது லெஃப்ட் லிமிட்டா மாறிடும். this is your right hand limit. How can I write this? Limit extends to c minus f of x. When it is approaches from the left hand side, your x is equal to e is f. Your limit extends to c plus, that is called right hand limit, f of x. When it is approaches from right, the value of that is equals to f. And finally f of c, that is called limit extends to a on the limit. X is equals to c on the limit, the value is equals to g. So look at here, left, right or equal, but not the function of the limit or equal. Left hand limit is equals to right hand limit, but it is not equals to f of c. Therefore என்ன சொல்லனா, f of x is not continuous. These are the 3 reasons for discontinuity. இத ஞாபகம் வச்சிட்டா discontinue பத்தி நீங்க படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? Now I am going to discuss about the types of discontinuity. கொஞ்சம் குயிக்கா பாருங்க. ரப் பண்ணிட்டோமா? Come on girls. குருப்ரியா ரப் பண்ணிடலாங்களா? எழுதிட்டீங்களா? Completed. Right, thank you. Next, types of discontinuous. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். சார் என்னடா இது சார் சம்பந்தமே இல்லாம நடத்துறான்னு நினைக்காத, கண்டிப்பா இது +2க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல இந்த கண்டினியூட்டி, லிமிட்ஸ், டிஃபரன்சியேஷன்ஸ்லாம், டிஃபரன்ஷியபிலிட்டிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைரக்டா நீ ஏஓடி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் போயிட்டீங்கன்னா அது யூ கேன் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. வெறும் மார்க் ஸ்கோரிங் மட்டும் தான் இருக்கும். நீ என்ட்ரன்ஸ் உன்னுடைய நம்ம என்ன சொல்றது, ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையில நம்ம பார்க்கும்பொழுது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்க கூடாது. We have to see all the aspects. This is useful for your entrance, this is useful for your higher studies. நீ +2 ஓட முடிச்சிட போறது இல்ல, you are going to continue, you are going to study more, you have a bright future. அதுக்கு எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால I am taking too much of time. அடுத்து பாருங்க, types of discontinuity. Types of discontinuity. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப் பேரு removable discontinuity. The first type I can say this is called removable discontinuity. So what is removable discontinuity? Removable discontinuity. Removable discontinuity. Otherwise இதை எப்படி சொல்லலாம், isolated கூட சொல்லலாம். Isolated point. ஏன் இது isolated point அப்படின்னு சொல்றோம்னா பாருங்க, let us draw the graph. ஏற்கனவே நான் வரைஞ்ச graph தான் இது. Now I can take this as point as x is equals to a. இந்த பாயிண்ட்ல from the left இதனுடைய வேல்யூ 1, from the right இதனுடைய வேல்யூ சேம் b. அப்ப என்ன அர்த்தம்னா limit extends to a minus f of x, that value is point. Limit extends to a plus f of x, that value is b. இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா f of a வந்து எக்ஸிஸ்டே ஆகல. பாருங்க இதனுடைய வேல்யூ கொடுக்கல இல்லையா, ரைட்? So which is equals to f of x, இதுக்கு வேல்யூ, இது வந்து ஐசோலேட்டட் இல்லையா, அதனால இருக்கு வேல்யூ கொடுத்துலாம், which is equals to c ன்னு கொடுத்துருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா லிமிட் extends to a, f of x, the value is c. பாருங்க, both the left right hand limit are equal, but it is not equal to the function on the limit. அதாவது இது என்ன சொல்லணும்னா f of a க்கு ஈக்குவலா இல்ல. அப்ப therefore this is called removable discontinuity அல்லது
இது என்ன சொல்லலாம்னா isolated point discontinuity. Otherwise I can say so discontinuity. சரிங்களா? so அப்ப LHL and RHL அதாவது ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல், பட் ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட்டுக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னு சொன்னா முடியும். ஓகே, so அப்ப என்ன அர்த்தம்? we can say this is called a removable or discontinuity. removable or discontinuity. ஓகே, சரியா? இல்லனா இதுக்கு பேரு isolated point discontinuity. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட என்ட்ரன்ஸ்லயோ இல்ல உங்களோட எம்சிக்யூலயோ which of the following function is not isolated ன்னு கேட்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுக்கிறேன் பாருங்க. it is given that f of x is equals to sin x. சரிங்களா? at x is equals to 0 ன்னு கொடுத்துட்டான். x is equals to 0. இந்த ஃபங்க்ஷன் எப்படி தெரியுமா போடலாம்? sin x by x. சரியா? sin x by 0 at x is equals to 0. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி போடலாம்னா limit x tends to 0 f of x, அதாவது limit x tends to 0 sin x by x. What is the value of this one? 1. 1. Right, everybody knows that. எப்போ x approaches to 0, அந்த வேல்யூ x 0 அப்ரோச் பண்ணாதான் அதுக்கு வேல்யூ. இந்த லிமிட் x 0 தவிர என்னவா இருக்குன்னு வச்சீங்க. சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் எப்படி போடலாம்னா your f of x is equals to sin x by x தான் இருக்கும். எப்போ x not equals to 0 and x is equals to 1 இதனுடைய வேல்யூ எப்போன்னு கேட்டா x equals to 0. x 0 ன்னு அப்ரோச் பண்ணா மட்டுமே we can say the value is 1. other than x na the value should be like that, sin x by x. x தவிர x equal to 2 போட sin 2 by 2 தான் இருக்கும் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? இது 0 ன்னு பண்ணா மட்டும் தான். இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் isolated one, isolated point. அதனால வந்து தனியா பிரிக்கலாம் ரெண்டு பாயிண்ட். இப்போ x equals to 0 னா 0 not equal to 0. இப்போ இன்னொன்னு கொடுத்திருக்கான்னு வெச்சீங்களேன். எக்ஸாம்பிள் பாருங்க. லிமிட் x tends to -4 16 minus x square divided by 4 minus x. Can anyone சொல்ல முடியுமா? இத பண்ணலாமா? லிமிட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? Is anybody? Yes, this method is called factorization method. லிமிட் இதுதான் f of x ன்னு வெச்சீங்க. லிமிட் x tends to 0 -4 16 minus x square எப்படி போலாம்னா 4 minus x into 4 plus x. Okay, 4 plus x into 4 minus x. கீழ 4 plus x ன்னு போடுங்க. 4 plus x. This 2 will get cancelled. -4 -4 4 of -4 which is equals to 8. You can get the value using the factorization method. அப்ப இந்த f of x எப்படி போடலாம்னா you can write this as when x approaches to -4 x is equals to -4 ன்னு மட்டும் சொன்னாதான் the value is 8. other than -4 not equals to -4 அப்படின்னு சொன்னா as it is the value 16 minus x square divided by 4 plus x. இப்படி போட்ட ஃபங்க்ஷன் இருந்தா இதுக்கு பேரு ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி ஃபங்க்ஷன். அதனாலதான் இன்னும் ஈஸியா சொல்றதுக்கு ஐசோலேட்டட் தனியா இருக்கும். பாருங்க, வேல்யூ கொடுத்தா ஒன்னு ஈக்குவல் இன்னொன்னு ஈக்குவல் இல்லை. இதுதான் ஐசோலேட்டட் பாயிண்ட் கண்டினியூட்டின்னு சொல்லி டிஸ்கண்டினியூட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? அடுத்தது போலாமா? என்ன நடந்திருக்குன்னா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. f of a-வும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஆனா அது லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் ஈக்குவலா இல்ல. அதுதான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. அடுத்தது நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி. The next one is called missing point discontinuity. Missing point discontinuity. Missing point discontinuity. The next one is called missing point discontinuity. So how can I say the missing point example? Let us take the example. So we have right from the right. இப்படி வந்து join பண்ணிருக்கு. Now this cutoff point x is equals to a. The function point b. இங்க on the limit க்கு ஃபங்க்ஷனே கொடுக்கல. பாருங்க, left hand limit அப்படின்னு சொல்லும்போது limit extends to a minus f of x. The value is b. Similarly, right hand limit சொல்லும்போது limit extends to a plus f of x. The value is b. But function on the limit f of a இங்க does not exist. f of a இங்க வரல. அதுக்கு பாயிண்டே கொடுக்கல. போன வாட்டி பாயிண்ட் கொடுத்துருந்தா அது வேரியா இருந்துச்சு, டிஃபரெண்டா இருந்துச்சு.
லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஈக்குவலா இல்லை, அதனால அதுக்கு பேர் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அல்லது ஐசோலேட்டட் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி சொன்னேன். இப்போ அடுத்தது மிஸ்ஸிங் பாயிண்ட். அப்ப மிஸ்ஸிங் பாயிண்ட்னா ஃபங்க்ஷனே எக்ஸிஸ்ட் ஆகல, ஆன் த பாயிண்ட் இல்லையா, அந்த பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு, அதனால இதுக்கு பேர் மிஸ்ஸிங் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி. அடுத்து மூணாவது வந்து ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டைப் இஸ் கால்ட் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. பாருங்க ஜம்ப், ஏன் இதுக்கு ஜம்ப்னு பேர் வச்சுது பாருங்க, ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஒன்னோட ஒண்ணு இருக்க மாட்டாங்க, தொடர்புல இருக்க மாட்டாங்க, லெஃப்டும் ரைட்டும் ஜம்ப் ஆயிடுவாங்க. பாருங்க இங்க லெஃப்ட்ல இருந்து போறாரு, அதே எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பாயிண்ட்ல, இவர் இங்க இருந்து வராரு ரைட் ஹேண்ட் சைட்ல, இவங்க ரெண்டு பேரும் வேற வேற பாயிண்ட்ல சந்திக்கிறாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி லெஃப்டும் ரைட்டும் ஒரே இடத்துல அப்ரோச் ஆனாங்க, இங்க டிஃபரெண்ட்ல ஜம்ப் ஆயிட்டாங்க. இப்போ லெஃப்ட்ல இருந்து வந்தவர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏல, அதே எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏல இங்க என்ன பண்றாரு, சி என்ற பாயிண்ட்ல சந்திக்கிறாரு. அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதனுடைய வேல்யூ பி. த ரைட் ஹேண்ட் லிமிட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், த வேல்யூ இஸ் சி. இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு லெஃப்ட் ரைட்டே இல்ல, சஃபிஷியன்ட் நெசசரி கண்டிஷனே இல்ல. அப்புறம் எதுக்கு ஒய் ஷுட் ஐ கோ ஃபார் சஃபிஷியன்ட் கண்டிஷன், நெசசரி கண்டிஷனே இல்ல, அதனால இது வந்து டிஸ்கண்டினியூஸ். அப்ப therefore we can say f of x is discontinuous at x is equals to a என்ற பாயிண்ட்ல. சோ அதனால என்ன அர்த்தம்னா, ரெண்டுமே வேரி ஆயிடுச்சு, லெஃப்டும் ரைட்டுமே ஈக்குவல், ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர ஜம்ப் ஆயிருக்குது, அதனால இதுக்கு பேர் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. So that's why I can say this is called jump discontinuity. So இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, f of x is equals to modulus of x plus 1. f of x is equals to modulus of x plus 1. நமக்கு modulus of x plus 1 எப்படி போடலாம்னா, first x plus 1, x is greater than or equal to minus 1. ஏன்னா x plus 1 equal to 0 போடணும், x உடைய கட் ஆஃப் பாயிண்ட் ஷூட்டிங் பாயிண்ட் எடுக்கணும் -1. இது less than இருந்தா minus of x plus 1, less than -1. அப்ப இந்த curve, இந்த கிராஃப் எப்படி இருக்கும்னு பாருங்க, x உடைய வேல்யூ 1 -1 இல்ல, இது x plus 1 x minus 1, f of x plus 1ன்றது எப்படி இருக்கும், f of x is equal to x plus 1. அதே போல இந்த லைன் பாத்தீங்கன்னா f of x is equal to minus of x plus 1. ரெண்டு வெவ்வேறு கண்டினியூட்டி இல்ல பாருங்க, இங்க ஸ்டாப் ஆகுது, x equals to -1ல ஒன்னு ஸ்டாப் ஆகுது, x equals to 1ல ஸ்டாப் ஆகுது. அப்போ இது வந்து டிஸ்கண்டினியூ ஃபங்க்ஷன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தள்ளி தள்ளி இருக்கிறான், ஜம்ப் ஆயிருக்கிறான், அதனால இவனுக்கு பேர் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி பேரு. என்னன்னா லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, முதல்ல ஒண்ணுத்துக்கு வேல்யூ பி, ஒண்ணுத்துக்கு வேல்யூ சி, ஆனா என்ன இல்ல, ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, அதனால இது ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. லாஸ்ட் ஒன் f of x, நெக்ஸ்ட் எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் ஒன் essential discontinuity. The next example for is essential discontinuity. இதுக்கு ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதனுடைய essential discontinuity அப்படின்னு சொன்னா, either or both left limit and right limit எக்ஸிஸ்ட் ஆகலாம், இல்லாம போலாம், ஒன்னு அல்லது ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகாம போலாம். அப்ப அதனுடைய மீனிங் என்னன்னா, ஃபார் ஃபார்மஸ் ஒன்னு என்னன்னா y equal to tan x, அதாவது your f of x is equals to tan x. எத்தனை பேருக்கு tan x கர்வ் தெரியும், நான் போடுறேன் பாருங்க, இதான் x, இது y. so tan x உடைய கர்வ் சம்திங், நான் கொஞ்சம் ரொம்ப இதுவா தான் போடுறேன், அதே போல இங்க it will go like this, அதே போல தான். so the curves வந்து இப்படிதான் இருக்கும், சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, இது x equals to 0, 0ன்னும் போது 0ல தான் இருக்கும். pi by 2 அப்படின்னு சொல்லும் பொழுது what is tan pi by 2, anybody? இது pi. what is tan pi by 2? Infinity. அப்ப x equals to pi by 2 ன்னு சொல்லும் பொழுது இந்த கர்வ் எங்கன்னா இன்ஃபினிட்டில போய் சேரும். அதே போல x is equals to pi by 2னா இது மைனஸ் இன்ஃபினிட்டில போய் சேரும். இந்த ரெண்டு கர்வ், இதுக்கு பேரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இதுக்கு பேரு ரைட் ஹேண்ட் லிமிட். இந்த பாயிண்ட் என்னது, pi by 2. அப்ப நான் எப்படி போலாம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 2 மைனஸ் லெஃப்ட் லிமிட் f of x, அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. அதுக்கு அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 2 பிளஸ்
your f of x which is equals to minus infinity. இன்ஃபினிட்டி வந்தாலே நான் சொல்லிட்டேன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு உங்களுக்கு லிமிட் இல்லையா? ஃபைனட்ல வந்தாதான் அது எக்ஸிஸ்ட். இன்ஃபினிட்டி வந்தா டஸ் நாட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்டா இல்ல, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். therefore we can say this is called f of x is a essential discontinuity. அப்போ essential discontinuityக்கு ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் எதுனா tan x, y equal to tan x என்ற கர்வ். அதே போல cot x அதுவும் எக்ஸாம்பிள் ஃபார் தட். அப்போ டிஸ்கண்டினியூட்டி எசென்ஷியலா இருக்கணும். எசென்ஷியல் டிஸ்கண்டினியூனா ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அல்லது ரைட் ஹேண்ட் லிமிட் டஸ் நாட். போத்துமே டஸ் நாட் எக்ஸிஸ்டா இருக்கலாம். புரியுதுங்களா? ஒன்னு டஸ் நாட். சப்போஸ் நான் என்ன பண்றேன், லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்ஃபினிட்டி, ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு சம் வேல்யூ இருக்குது, அதுக்கு வந்து ஒரு வேல்யூ சீன் கிடைச்சிருக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன், ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். உடனே என்ன சொன்னா இது வந்து எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது, ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல, தட் இஸ் a essential discontinuity. ரெண்டுமே எக்ஸிஸ்ட். இந்த கண்டிஷன் பாருங்க, இந்த இடத்துல ரெண்டுமே டஸ் நாட் எக்ஸிஸ்ட். both left and right does not exist, therefore this is called a essential discontinuity. பாருங்க, கிட்டத்தட்ட 4 டைப் பார்த்துட்டோம் இல்லையா? ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி ஆர் ஐசோலேட்டட் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ரெண்டாவது மிஸ்ஸிங் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி. மிஸ்ஸிங் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டினா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், சரியா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும். ஆனா எஃப் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மூணாவது டிஸ்கண்டினியூட்டி என்னன்னா ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. லெஃப்டும் ரைட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனா ரெண்டுமே ஈக்குவலா இல்ல. அப்பதானே நான் மூணாவதுக்கு போக முடியும். அப்போ அதுவும் அது வந்து ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. நாலாவது எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டினா எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் இல்ல போத் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகாம போகலாம். இதுதான் எசென்ஷியல் டிஸ்கண்டினியூட்டி. இப்போ தரவாயிட்டீங்களா? எனி டவுட் இன் திஸ் இப்போ டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டில நீங்க எப்போ கேட்டாலும் இதை மறக்கவே கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா உன்னுடைய என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் வருது. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல என்ஜினியரிங் பேப்பர் 1 அதுவும் மெக்கானிக்கல்லாம் எடுத்தீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸிலாம் எடுக்கிறவங்களுக்கு 4 செமஸ்டர் யூ ஹேவ் மேக்ஸ் பேப்பர். அதுல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் கண்டிப்பாக இதோட டபுள் இன்டெகிரல், ட்ரிபிள் இன்டெகிரல், பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வருது. அதுக்கு எல்லாம் பேசிக் இதுதான். இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்றதை நீங்க அருமையா தெரிஞ்சிருக்கணும். ஆர் யூ கிளியர் நவ்? அடுத்தது போலாமா? எஸ் சார். உங்களதான் கேக்குறேன். எஸ். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் சம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்பெல்லாம் எவ்ரிவேர். அதாவது சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இத கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எவ்ரிவேர். எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி, அதுதான் எவ்ரிவேர். கண்டினியூஸ் எவ்ரிவேர் ரொம்ப முக்கியம். கண்டினியூஸ் எவ்ரிவேர். எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் கண்டினியூஸா இருக்கும் எல்லா இடத்துலயும், ஆல் த ரியல் நம்பர்ஸ்லயும் எல்லா பாயிண்ட்டும். ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலினோமியல் ஃபங்க்ஷன். பாலினோமியல் ஃபங்க்ஷன். ரெண்டாவது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். லாகர்தம் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0, அதாவது வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 ஒன்லி ரியல் நம்பர்ஸ். அப்போ உன்னுடைய இது எப்படி இருக்கும்னா இன்டர்வல் 0 டு இன்ஃபினிட்டி, நெகட்டிவ் வராது. லாகர்தம் எப்பொழுதுமே பிளஸ் வேல்யூ தான் குறிக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோம். ஏன்னா எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், தென் ஒன்லி ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த லாக் வேல்யூ. சரிங்களா? எக்ஸுக்கு வந்து உன்னுடைய டொமைன் வந்து இருக்காது. ஆனா ட்ரிக்னோமெட்ரியில பாருங்க, ரெண்டு மட்டும் தான் கண்டினியூஸ். ஃபுல்லா எவ்ரிவேர் இட் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னா ரெண்டே ரெண்டு கர்வ் தான். ஃபர்ஸ்டே போட்டு காமிச்சிட்டேன், தட் இஸ் கால்ட் sin x cos x. மீதி இருக்கிற ரிமைனிங் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் tan x, cot x, secant x, cosecant x இது எல்லாமே வந்து அவங்க டொமைன்ஸ்ல தான் இருப்பாங்க. இல்லையா? உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், படிச்சிருப்பீங்க. அதுல வந்து டொமைன்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பான் இல்லையா? அந்த டொமைனுக்கு மட்டும்தான் உன்னுடைய கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். டொமைன் இல்லாதது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு தரேன் பாருங்க, உங்களுக்கு tan x-க்கும் cot x-க்கும் எங்கெல்லாம் இது கண்டினியூஸ் இருக்காது அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு I'll give you some example, ரைட்டா? f of x is equals to tan x or secant x. f of x is equals to tan x or secant x
எந்த பாயிண்ட்ல இது டிஸ்கண்டினியூஸ் சொல்லி பாத்தீங்கன்னா at x is equals to இந்த ஃபார்மட்ல இருக்கு 2n plus 1 pi by 2 n is called a integer. n உடைய வேல்யூ வந்து 1 2 3 போடுறேன் 1 போடுறேன்னு வச்சுங்க 2 plus 1 3 3 pi by 2 இல்ல 4 pi by 2 5 pi by 2 6 pi by 2 7 pi by 2 இந்த மாதிரி இருந்தா அந்த இடங்கள்ல மட்டும் இது டிஸ்கண்டினியூஸ். 5 by 2 நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு 5 by 2ல பாத்தீங்கன்னா அது தொடர்ச்சி இருக்காது, கட் ஆயிடும், இன்ஃபினிட்டியில போய் சந்திக்கும். 5 by 2 வந்தாலே இல்லையா, நான் உங்களுக்கு tan x கர்வ் போட்டு காமிச்சேன். அதே போல அடுத்தது discontinuous at this points. ஒன் மார்க்ல கேட்பாமா tan x is discontinuous at what points அப்படின்னா இதுதான். அதே போல f of x equals to cot x அல்லது cosecant x ஆ இருக்குது அப்படின்னா அது எப்போ டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா at x is equals to n pi, your n is belongs to z. பைல இருக்கும்போது டிஸ்கண்டினியூஸா மாறிடும். 1 pi 2 pi 3 pi 4 pi 5 pi 6 pi பைல இருந்தாலே அது டிஸ்கண்டினியூஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு நோட் ரிமார்க்னு இருக்குங்க. Now we are going to solve some problems. Right? Pollama? If the function, problem 1, if the function f of x, if the function f of x is equals to, if the function f of x is equals to, if the function f of x is equals to square root of 2 plus cos x minus 1 divided by pi minus x the whole square, where x not equals to pi, x is not equal to pi, and k when x is equals to pi, k when x is equals to pi is continuous at x is equals to pi, is continuous at x is equals to pi, then the value of x, sorry, k is, then the value of k is equal to, then the value of k is equals to, please listen. இப்போ இத பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். என்ன டிஸ்கண்டினியூட்டி பாருங்க, x not equal to pi, x is equals to pi. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உள்ள ஃபங்க்ஷனை நம்ம என்ன டிஸ்கண்டினியூட்டி சொல்லுவோம்? Removable discontinuity. வெரி குட், ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அல்லது ஐசோலேட்டட் பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்ன பண்ணிட்டா, இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன கண்டிஷன்? லெஃப்ட் லிமிட், ரைட் லிமிட், அண்ட் இங்க ஃபங்க்ஷன் ஷூட்டிங் பாயிண்ட் வந்து பை, அதனால f of பை. இது மூணுமே ஈக்குவலா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறேன். தட் இஸ் கால்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை மைனஸ் f of x, which is equals to limit extends to pi minus f of x. இப்போ less than அல்லது equal greater thanனா இதுதான் ஃபங்க்ஷன். not equal வருது இல்லையா, அதுதான் less than லெஃப்ட் லிமிட்டுக்கும் ரைட் லிமிட்டுக்கும் அந்த ஃபங்க்ஷன் தான் எடுப்போம். ஈக்குவலுக்கு மட்டும் தான் மாறும். அப்போ இதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா ரூட் ஆஃப் 2 பிளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் பை மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது பழைய மடி லிமிட்டை நம்ம கண்டுபிடிச்சோன்னே இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் கிளியர்லி எ சப்ஸ்டியூஷன் மெத்தட். இப்போ இந்த கீழே பை மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து வேற இதில் போட போறோம். தீட்டா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம் நான் லாஸ்ட் கிளாஸ்ல போட்டேன். பை மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு தீட்டா. கரெக்டுங்களா? தீட்டாவுடைய வேல்யூ வந்து பை மைனஸ் எக்ஸ். அப்போ தீட்டா எக்ஸ் டென்ஸ் டு பை அப்படின்னு சொல்லும் பொழுது தீட்டாவுடைய வேல்யூ என்ன ஆயிடும்? தீட்டாவுடைய வேல்யூ பாருங்க, பை மைனஸ் பை விச் இஸ் ஈக்குவல். அப்போ அதே போல வந்து இங்க உங்களுடைய வேல்யூ எக்ஸ் இஸ் தீட்டா. இப்போ இதுல போய் போடலாம், லிமிட் தீட்டா மாறிடுச்சு, தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இது மைனஸ்னால இங்க 0 பிளஸ் ரூட் ஆஃப் 2 பிளஸ் காஸ் எக்ஸ் உடைய வேல்யூ. இந்த எக்ஸ் அந்த சைடு போனா பிளஸ் ஆயிடும், இந்த தீட்டா அப்படிக்கா போனா பை மைனஸ் தீட்டா, காஸ் பை மைனஸ் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை பை மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். பை மைனஸ் எக்ஸ் உடைய வேல்யூ தீட்டா, யூ கேன் ரைட் தீட்டா ஸ்கொயர். லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பிளஸ் காஸ் 180 மைனஸ் தீட்டா. represent what is cos 180 minus theta?
minus cos theta. Very good, minus cos theta. I can write this as 2 minus cos theta. I can write this as 2 minus cos theta minus 1 divided by theta square. Minus 1 divided by theta square. Now you can take the conjugate method. சரிங்களா, rationalization method. அதாவது square root of 2 minus cos theta plus 1 divided by square root of 2 minus cos theta plus 1, which is equals to limit theta tends to 0 plus a plus b, a minus b. Square பண்ணும்போது square root வெளியே போயிடும். Minus 1 the whole square minus 1 divided by theta square into square root of 2 minus cos theta plus 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணலாம், இத அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டு லிமிட்டா போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லிமிட் theta tends to 0 plus 2 minus 1 which is equals to 1 minus cos theta divided by theta square. அடுத்தது எப்படி போடலாம், லிமிட் theta tends to 0, செகண்ட் மீதி ரிமைனிங் என்ன இருக்கோ அதை போட போறோம். 1 minus 2 minus cos theta plus 1. தீட்டாக்கு பதிலா 0 போடுமா, cos 0 உடைய வேல்யூ என்னது 1, 2 minus 1 1. அப்ப இதனுடைய வேல்யூ 1/2 வரும். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா trigonometric ஃபார்முலாஸை யூஸ் பண்ண போறேன். 1 minus cos theta னா 2 sin square theta by 2 divided by theta square. இப்ப பாருங்க எனக்கு ஸ்கொயர் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ஃபார்முலால sin theta by theta, theta tends to 0 னா 1. இங்க theta by 2 the whole square. அப்ப எனக்கு theta square by 4 வரணும். 4 ஆல டிவைட் பண்றேன், 4 ஆல மல்டிப்ளை பண்றேன். இதுக்கு நான் உன்னுடைய டைரக்ட்லி யூ கேன் அப்ளை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணும்போது cos 0 is 1, 2 minus 1, 1 plus 1 root 2 which is equals to 1/2. Now I can write this as which is equals to limit theta tends to 0 plus, இங்க பாருங்க இந்த 4 வந்து இதுல 2 டைம்ஸ் போகும். அப்ப 1/2 இருக்கு, ஆல்ரெடி இங்க 1/2 வெளியே போனா 1/4. அப்ப இந்த இடத்துல எப்படி போனான்னா sin theta by 2 divided by theta by 2 the whole square. இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 1. அப்ப the answer is which is equal to 1/4. இது லெஃப்ட் ஒன்னா இருக்கலாம் அல்லது ரைட் ஒன்னா இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ தான் 1/4. பட் ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட் f of pi உடைய வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க ப்ராப்ளத்துல k. அப்ப நான் ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை ஈக்குவல் அதை கம்பேர் பண்ணனா k உடைய வேல்யூ which is equals to 1/4. That is the answer. Please take down your k is equals to 1/4. Can you able to follow this, girls? So last step alone once again. மறுபடியும் சொல்லித்தரேன் பாருப்பா. சப்ஸ்டிடியூஷன்லாம் புரிஞ்சிச்சு இல்லையா? இதுல இருந்து சொல்றேன், இந்த ஸ்டெப்ல இருந்து பாருங்க. லிமிட் theta tends to 0, 2 plus x உடைய வேல்யூ pi minus theta. அதே போல இங்க pi minus x உடைய வேல்யூ வந்து theta square. அப்ப நான் thetaன்னு போட்டேன், theta square. இப்போ இது cos 180 minus theta minus cos theta. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷனலைசேஷன் ஃபார்முலா இருக்கு, கான்ஜுகேட் a plus b, a minus b ஃபார்முக்கு வந்துட்டோம். ஏன்னா இதை வந்து கான்ஜுகேட் எடுத்துக்கிறேன். இதை ஸ்கொயர் பண்ணா ரூட் ரிமூவ் ஆயிடும். 2 minus cos theta minus 1 square is minus 1. theta square denominatorல அப்படியே போடுறேன், 2 minus cos theta plus 1. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா 2 minus 1 1 minus cos theta theta square. இது ஃபர்ஸ்ட் லிமிட். ரெண்டாவது லிமிட் ரிமைனிங் 1 divided by square root of 2 minus cos theta plus 1 theta tends to 0. இதை நீ அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணா அதோட ஆன்சர் வந்து 1/2. இப்போ இதுக்கு இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸ் அப்ளை பண்றேன். 1 minus cos theta 2 sin square theta by 2. அப்போ உன்னுடைய வேரியபிள் உன்னுடைய இது வந்து உன்னுடைய ஆங்கிள் மாதிரி இருக்கிறது theta by 2. அதனால கீழே என்ன வரணும், ஸ்கொயர் இருக்கிறதுனால theta square by 4. அப்பதான் நீ என்ன பண்ண முடியும், sin theta by 2 theta by 2 the whole square போட முடியும். 4 டிவைட் பண்ணதுனால 4 ஆல மல்டிப்ளை பண்றேன் டினாமினேட்டர்ல. ஆல்ரெடி 2 இருக்கு நியூமரேட்டர்ல, சிம்பிளிஃபை பண்ணா 2. இந்த 1/2 வெளியேற்றணும், ஆல்ரெடி ஒரு 1/2 இருக்கு, 1/4. மீதி இருக்கிற விஷயத்தை I can write theta tends to 0 sin theta by 2 divided by theta by 2 the whole square. இதனுடைய வேல்யூ 1. ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அப்ப the answer is 1/4. ஆல்ரெடி கொஸ்டின்ல அக்கார்டிங் டு தி கொஸ்டின் f of pi உடைய வேல்யூ k. அப்ப hence k உடைய வேல்யூ is equal to 1/4. Please take note. The next problem. If the function, the next one, if the function f of x is equals to, if the function f of x is equals to 1, x less than or equals to 2, ax plus b 2 less than x less than or equal to 4,
less than 4. அதுக்கு அடுத்தது next 7 x greater than or equal to 4 is continuous function, then find the values of a and b. Is continuous functions, then find the value of a and b. Then find the value of a and b. Now listen carefully. ரைட்டா? இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸி தான் இது. கேர்ள்ஸ் எத்தனை கட் ஆஃப் பாயிண்ட் கொடுத்துருக்காமா இங்க? how many cut off points are there? So we have 2 and 4 இல்லையா? ரெண்டு கட் ஆஃப் பாயிண்ட். அப்போ x equals to 2, x equals to 4. இந்த ரெண்டு பாயிண்ட்லமே கண்டினியூஸ்னு கொடுக்கலாம். முதல்ல அர்த்தத்தை புரிஞ்சுங்க. According to this problem, at x equals to 2 and x is equals to 4, the f of x is continuous. இப்போ நான் முதல்ல எடுக்கிறேன் at x is equals to 2. The function is continuous. அப்ப என்ன அர்த்தம்? left hand limit, right hand limit and function on the limit are all equal. அப்போல your left hand limit is equals to limit x tends to 2 இல்லையா? 2 minus f of x, which is equals to limit x tends to 2 minus less than 2. அப்போ அதனுடைய function வந்து 1, which is equals to 1. அடுத்து right hand limit, I can write limit x tends to 2 plus your f of x is ax plus b. அப்போ ax plus b அப்படின்னு சொல்லும் பொழுது x க்கு பதிலா 2 போடலாம். I can write this as 2a plus b. This is left hand limit and right hand limit. And function on the limit, அதாவது f of 2, x க்கு பதிலா 2 போடுறேன், we will get 2a plus b. அதே தான் வருது, right and இதோ சேம். அப்போ நான் கம்பேர் பண்றேன், left hand லிமிட்டையும் right hand limit are equal because condition for the necessary condition is what? Left and right is equal. Sufficient condition is on the limit is also. If I don't compare panna, I'll get 2a plus b equals to 1. Take this as first equation. Then the second cutoff point is x is equals to 4. You find out the left hand limit. Limit x tends to 4 minus. Less than 4 means the function is ax plus b. If you put x is equals to 4, I can get 4a plus b. And the right hand limit, which is equals to limit x tends to 4 plus greater than 4 means the value is 7. Now I can compare because it is a continuous function. Both x equals to 2 and x equals to 4 are continuous functions. Therefore, I can say 4a plus b equal to 7. This is second equation. Solve these two equations, we'll get a and b values. Simplify minus, minus. These two will get cancelled. Minus 2a equal to minus 6. Therefore, a would be value on the 3. Your a is equals to 3. After the next step, a3 இல்லையா? 3 2s are 6. 6 plus b equal to 1. b is equals to minus 5. That's all. எவ்வளவு சிம்பிள். இந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமா இந்த மாதிரி eliminating the values, finding out the values of arbitrary constants தான் கேட்ப வாய்ப்பு. Please take down. The next one. Sir, b ஓட value minus 5 பா. a பதிலா 3 எடுத்துமே first equationல போடுங்க. We'll get 6 plus b equals to 1. Your b is equals to minus 1. Next problem. f of x is equals to, see, listen, very important one. பாருங்க, f of x is equals to, the next one, f of x is equals to your f of x is equals to x plus 2, x less than 0, minus x square minus 2, 0 less than or equals to x less than 1, x is greater than or equals to 1, x is greater than or equals to 1. The number of points of discontinuity, then the number of points of discontinuity, then the number of points of discontinuity of modulus of f of x, of modulus of f of x.
So we are going to find out the modulus of f of x. சரிங்களா? இதுக்கு எத்தனை டிஸ்கண்டினியூட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் கொஸ்டினே அதான். 1 or 2 or 3 or 4. அப்ப முதல்ல we want to find out how many cutoff points are there. How many cutoff points are there here, Gopika? Gurulashmi, எத்தனை cutoff point இருக்குமா இருக்கு இங்க f of x பொறுத்த வரைக்கும்? How many cutoff points are there? 2 points, sir. 2 points, x equal to 2 0. points, sir. எனக்கு f of x க்கு கேட்கல. They are asking for modulus of f of x. Therefore, we want to find out modulus of f of x. x less than 0 இருக்கும் பொழுது modulus of x plus 2. நல்லா கவனிங்க. மாறிச்சு இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் மாடுலஸ் x plus 2. அப்ப x plus 2 ன்னு சொன்னா x plus 2 equal to 0. இப்ப கட் ஆஃப் பாயிண்ட் மாறுதே, x equals to -2. அப்ப முதல் கண்டிஷன் நான் என்ன பண்றேன், x is less than or equal to -2. அப்ப less than -2 ன்னு சொல்லும் பொழுது x plus 2ன்றது நெகட்டிவா இருக்கும். அப்ப I can write this as minus of x plus 2. அப்ப என்ன அர்த்தம்னா -x -2. இன்னொன்னு x is greater than -2. நெக்ஸ்ட் வந்து அது greater than -2. ஆனா இங்க அந்த greater than சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி லிமிட் வந்துருச்சு, என்னது 0. அப்ப இது எப்படி போடலாம்னா -2 less than x. நல்லா கவனிங்க, -2 x இது less than -2 ன்னு போனேன், ஏன்னா இது greater than or equal to இல்லையா, மைனஸ் இங்க தான் வரும். less than 0. யூசுவலா நம்ம என்ன பண்ணிடுவோம், less than -2 greater than -2 ன்னு போடுவோம். இங்க 0ன்ற ஒரு பாயிண்ட் நமக்கு வந்திருக்கனால 0க்கும் -2க்கும் நடுவுல அப்ப என்ன இருக்கும், வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். அப்ப x plus 2 எப்படி போடலாம்னா x plus 2 வெறுமையா போட்டா போதும். we can write x plus 2. அடுத்தது நெக்ஸ்ட் 0 பாருங்க, இந்த பாயிண்ட் தான் வரும் நமக்கு. 0 இல்லையா, 0ல முடியுது 1. அப்ப I can write 0 less than or equal to x less than 1. இந்த xன்றது எதுக்கு நடுவுல வருது தம்பி, 0க்கும் 1க்கும் நடுவுல. இங்க x உடைய வேல்யூ என்ன தெரியுமா, -x square -2. x ஸ்கொயர் பண்ணா பிளஸ் தான், -2. அப்போ minus of x square -2ன்றது modulus of -x square plus 2. அப்போ மாடுலஸ் வெளியே வந்துச்சுன்னா நெகட்டிவ் பிளஸ் தான் இருக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ வந்து x square plus 2. ஏன்னா x lies between 0 to 1. ஃபைனலா greater than or equals to -1. greater than யாருன்னா சொல்ல முடியுமா என்ன வேல்யூ, greater than or equal to 1 னா பிளஸ் இல்ல, பாசிட்டிவ்லயே தான் இருக்கும் x உடைய வேல்யூ. லெஸ் than ஆனா மைனஸ்ல வரும். அப்ப greater than 1 means what is the value of x? modulus of x எப்படி இருக்கும்பா, greater than 1 னா அதே x தான். இதே less than 1 ஆக இருந்தால் தான் modulus of x உடைய வேல்யூ அது கூட less than 0 ஆ இருந்தா தான் -x. so greater than 1 போது ஃபுல்லாவே x. இப்போ x, இப்போ modulus of f of x கண்டுபிடிச்சாச்சு. now the boy side, ஹரிபிரசாந்த், how many cut off points இருக்கீங்க, how many cut off points are there? இப்போ சொல்லுங்க, for modulus of f of x how many? 3. we have x is equals to -2, x equals to 0 and x is equals to 1. so we have 3 cut off points. அப்போ என்ன அர்த்தம்னா number of discontinuities 3 ஆ இருக்கலாம், 2 ஆ இருக்கலாம், 1 ஆ இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம மேக்ஸிமம் 3 discontinuities தான் இருக்கும். அப்ப ஆன்சர் உங்க கையில இருக்குது, ஆப்ஷன் உங்க கையில இருக்குது. என்னன்னா 0 1 2 3 இதுதான் ஆப்ஷன். இதுல என்ன இருக்கணும், 0னா எல்லாமே கண்டினியூஸா இருக்குது. இப்ப பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட் at x is equals to -2. let us find out the left hand limit. x tends to -2 less than -2. the function is -x -2. x க்கு பதிலா -2 போடுவேன், சரிங்களா, x க்கு பதிலா -2. அப்போ we can get instead of x -2 minus of minus plus 2 plus 2 minus 2 which is equals to 0. next right hand limit, your right hand limit x tends to -2 greater than, the function is x plus 2. x plus 2 போட்டீங்கன்னா I can write this as -2 plus 2 0. yeah, next limit x tends to -2 x plus 2 equal to 0. அப்போ both left and right are same. அப்போ function on the limit, அப்போ f of -2 x equals to -2 னா அதே தான், x க்கு பதிலா -2 போடுறோம், -2 plus 2. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா left hand limit right hand limit and equal to function on the limit f of -2 மூணுமே சேமா இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்னா f of x is continuous at x is equals to -2. next at x is equals to 0, your left hand limit is equals to limit x tends to
0 minus f of x. X க்கு போல 0 போடுவோம் இல்லையா? 0 less than 0 means the function is x plus 2. Our limit extends to 0 minus x plus 2, which is equals to 0 plus 2, 2. Next, right hand limit. We'll get limit extends to 0 plus. Greater than 0 means the function becomes x square plus 2, which is equals to 2. And function on the limit, that is called f of 0. When x is equal to 0, 0 plus 2, 2. எல்லாமே equal. அப்ப நான் என்ன சொல்றேன்? X equals to 0. Your f of x is continuous. Last cutoff point. What is the last cutoff point? At x is equals to 1. What is your limit? Left hand limit. Limit extends to 0 minus, 1 minus, less than 1. The function is x square plus 2. Above 1 plus 2, which is equals to 3. The right hand limit, which is equals to limit extends to 1 plus greater than 1 means x, which is equals to 1. பாருங்க, the left hand limit to right hand limit to not equal. அப்ப என்ன சொல்லலாம்? f of x is not continuous or discontinuous. ரெண்டு ஒரே மீனிங் தான். At x is equals to 1. அப்ப x equals to minus 2 லயும் continuous, x equals to 0 லயும் continuous. ஆனா ஒரே பாயிண்ட்ல it is discontinuous. That is called x is equals to 1. That what எத்தனை number of discontinuous இருக்கு? Only 1. The answer is 1. Number of discontinuous is 1. Please take down the next problem. The function or mapping to R. The function or mapping to R. The function f or mapping to R be a function defined as f of x is equals to 5 if x less than or equal to 1. A plus bx if 1 less than or equal to x less than 3. B plus 5x if 3 less than or equal to x less than 5. 30 if x is greater than or equal to 5. Okay, then see the options. ஏன்னா இதுக்கு பேரு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எலிமினேட்டிங் த ஆப்ஷன்ஸ். கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணியே கொண்டு வந்துடலாம். தென் f is first option continuous if a equals to 5 and b equals to 5. Second, continuous if a is equals to 5 and b is equals to 10. Third, continuous if a equal to 0 and b equals to 5. Fourth one, not continuous for any value of a and b. சரியா? என்ன அர்த்தம்னா, இது கண்டினியூஸா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுங்க. கண்டினியூஸா இருக்குதுன்னே நான் அசியூம் பண்றேன். I am assuming that all எத்தனை கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் தேர் இங்க? How many cut off points here? We have 3. 3. Yes, we have 3 cut off points. X is equals to 1, 3 and 5. இல்லையா? இந்த மூணுமே கண்டினியூஸா நான் எடுக்கிறேன். First, it is continuous at x equals to 1. At x equals to 1, f of x is continuous, which means left and right limit are equal. Left limit is equals to limit x tends to 1 minus. Your answer is 5. Therefore, the 5. Right limit extends to 1 plus greater than 1 means the function is a plus bx. X equal to 1 pota, we'll get a plus b. Comparing, we'll get a plus b is equals to 1. That is your first equation. Aduthe, at x is equals to 3, f of x is continuous. We are using only the necessary condition. Aduthe, limit extends to 3 minus less than 3 means the function is a plus bx. X is equal to 3 போடுவா, which is equals to a plus 3b. Similarly, the right hand limit, which is equals to limit extends to 3 plus greater than 3 means b plus 5x. X is equal to 3 போடுவியா, right?
b plus 15. So now the left hand limit and right hand limit are equal since they are continuous. When the b become a plus 2b is equals to 15. Let us take this as second equation. அடுத்தது at x is equals to 5. Your left hand limit is equals to limit extends to 5 minus less than சொல்லுப்பா any doubt anybody? So less than 3 means we can get 5 plus b plus 5x. X equal of 5 போடுவீங்க 5 plus 5 25 b plus 25. Next to the right hand limit, limit extends to 5 plus the function is 30. I can write this as 30. Comparing left and right are equal because since they are continuous, I can write b plus 25 equals to 30. Your b is equals to 30 minus 2 5. இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி வந்திருக்கும் என்னன்னா b உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாரு 5. அப்போ மைண்ட்ல என்ன போயிருக்கும் பாருங்க இப்படிதான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. So in your mind you can say maybe the first answer or second and third answer is right. ஏன்னா b உடைய வேல்யூ 5. அப்ப ஏவை கண்டுபிடிக்கணும். a either 5 ஆ 0 ஆ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். b equal to 5 எடுத்து போய் இங்க போடுங்க. We'll get a plus 5 equals to 1. கரெக்டா? a plus b is equals to 5. 5 is equals to 1. அப்ப 5 equals to 1 ன்னு சொன்னா a உடைய வேல்யூ என்னது 1 minus 5 which is equals to minus 4. கரெக்டா? a plus b sorry a plus b equal to 5 not 1 5 சரியா a plus b equal to 5 அப்ப a உடைய வேல்யூ 0 சரியா தம்பி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா as உங்கள மாதிரி நானா இருந்தா உங்க ஏஜ்ல என்ன பண்ணிருப்போம் உடனே ஆன்சர் வந்து a equal to 0 b equal to 5 ன்னு டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயினே இருப்ப அப்படி ஒருவேளை நீ மார்க் பண்ணி 3க்கு நீ நேரா ஷேட் பண்ணியிருந்த உங்களுடைய OMR ஷீட்ல you will lose 1 mark minus 1 mark தான் ஏன்னா ஆன்சர் அது கிடையாது ஏன்னா இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ப a 0 வந்துச்சு செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல இதுல திரும்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண b உடைய வேல்யூ 5 a plus 2 into b 2 5s are 10 equal to 15 அப்ப a உடைய வேல்யூ என்னது 5 நல்லா கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது a உடைய வேல்யூ 0 செகண்ட் ஈக்குவேஷன்ல b equal to 5 சொல்லும்போது a equal to 5 ரெண்டு ஈக்குவேஷனே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருந்தா a உடைய வேல்யூ சேமா தான் இருக்கும் ஒன்னு 0 அல்லது 5 இப்போ பார்த்தோன்னே என்ன ஆன்சர் செட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அப்போ ரெண்டு ஆன்சர் வருது a equal to 0 and a equal to 5 வருது b equal to 5 இருக்கும்போது அப்ப என்ன இப்படி வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா இதுதான் ஆன்சர் நாட் கண்டினியூஸ் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் a and b நீ அவசரப்பட்டு நீ முதல்ல எடுத்துனே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a equal to 0 வந்துச்சு ஆன்சர் அப்படின்னு டிக் பண்ண அதுதான் உங்களுடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ற ஒரு ப்ராப்ளம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணணும் ஏன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகுது ஒருவேளை அந்த a equal to 5 போடும் பொழுது சாரி b equal to 5 சொல்லும் போது அதே a equal to 0 வருதா பாரு ரெண்டுத்துலயும் a வேல்யூ ஒரே மாதிரி இருக்கணும் அப்பதான் இட் சாட்டிஸ்ஃபை அதர்வைஸ் ஆன்சர் இஸ் நாட் கண்டினியூஸ் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் a and b டேக் டவுன் finished Yes, sir.
if next problem if if t box of t denote the greatest integer less than or equal to 1, greatest integer less than or equal to 1, and sorry, less than or equal to t, not 1 pa t, அதுதான் அதோட இதுவே, and limit and limit and limit and limit x tends to 0, limit x tends to 0, x into 4 by x, 4x x into 4 by x equals to a. Then the function f of x is equals to box of x square into sine pi x into sine pi x sine pi x. Okay, listen, is discontinuous when x is equals to square root of a plus 1, number 2, option 2, square root of a plus 1, second, square root of a, third one, square root of a plus 4, sorry, a plus 5, fourth one, square root of a plus 12. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா a உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்பா. அதுக்கு ரெண்டு விஷயம், அதாவது வந்து நம்ம படிச்சிருப்பீங்க, எத்தனை பேருக்கு நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் அந்த பேசிக் அல்ஜிப்ரால கண்டிப்பா இதை படிச்சிருப்பீங்க, which is equals to இந்த ஃப்ளவர் பிராக்கெட் போட்டா இதுக்கு பேர் ஃபிராக்ஷனல் பார்ட், படிச்சிருக்கீங்களா? ஒருவேளை ஜஸ்ட் ரீகால் திஸ், அதுக்காக தான் இந்த ப்ராப்ளமே போட்டேன். இந்த பாக்ஸ் பிராக்கெட் போட்டிருந்தா இதுக்கு பேர் என்னது? கிரேட்டஸ்ட் இன்டீஜர், less than or equals to that particular x, அதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இல்லையா? இது வந்து ஃபிராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். இது ரெண்டுத்துக்கும் ஒரு இது ரிலேஷன் இருக்கு பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவர் பிராக்கெட் இருக்குல்ல, ஃபிராக்ஷனல் பார்ட், அதை எப்படி போலாம்னா x மைனஸ் கிரேட்டர் இன்டீஜர், GIF சொல்லுவோம், GIF. அடுத்தது பாக்ஸ் ஆஃப் x எப்படி போலாம்னா x மைனஸ் ஃபிராக்ஷனல் பார்ட். இதை படிச்சிருந்தோம்னா தயவு செய்து நோட்டில் போட்டு நீங்க நோட் பண்ணீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதை தான் நான் இங்க செய்ய போறேன். இந்த a உடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, ரெண்டுத்தையும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் x into box of 4 by x. அப்ப 4 by x எப்படி போனா x minus box of x, xன்றது 4 by x minus flower bracket 4 by x. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சு? சரிங்களா? எத்தனை பேருக்கு இது புரியுது? 4 by x minus 4 by x, இந்த ரெண்டு ரூல் அப்ளை பண்றேன் நான். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ரூல்ல செகண்ட் ரூல் அப்ளை பண்ணிருக்கேன்.
இப்போ இந்த x உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா a உடைய வேல்யூ லிமிட் x tends to 0. x ஆல மல்டிப்ளை பண்ணா x கேன்சல் ஆயிடும் 4 minus x into 4 by x. Now you apply the limit x tends to 0. x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா the whole term becomes 0. அப்ப வெறும் 4 மட்டும் தான் இருக்குது. a உடைய ஆன்சர் வந்து 4. இப்ப a கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஆப்ஷன்ஸ் மாத்திடலாமா? என்ன ஆயிடும்? a ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் a க்கு பதிலா 4 போட்டா 4 plus 1 square root of 5. Second option square root of 4 வந்து 2. Third option 4 plus 5 9. Square root of 9 is 3. 4 plus 12 which is equal to 16 4. இதான் ஆப்ஷன்ஸ். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, if f of x is a continuous function, டிஸ்கண்டினியூஸா இருக்கணும்னு சொன்னா what is the answer? இது நாலுத்துல எது ஆன்சர் கேட்டிருக்கலாம். இப்போ நீ முதல்ல இந்த f of x பாருங்க. your f of x is equals to the box of x square, greatest integer function. அப்ப என்ன வேல்யூ இருக்குதோ அதுல லாஸ்ட் இன்டிஜர் x equals to 1 எடுத்தா 1 தான் லீஸ்ட் இன்டிஜர். இல்லையா 1 ஸ்கொயர் 1, 2 எடுத்தா 4, ஏன்னா 2 ஸ்கொயர் 4. அப்போ என்ன அர்த்தம்னா f of x வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? sin x எப்பொழுதுமே கண்டினியூஸ். நான் சொன்னேன் இல்ல, ஆல்வேஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர். sin pi x னு வந்துட்டான். அப்ப x உடைய வேல்யூ இன்டிஜரா இருந்தால் நல்லா கவனிக்கணும். if x is an integer 1 pi 2 pi 3 pi 4 pi 7 pi 8 pi 9 pi, ஏன்னா all the pi's in sin are 0. sin உடைய வேல்யூ sin x இருக்குன்னு வச்சீங்க, இதுல pi 2 pi 3 pi 100 pi எந்த pi வந்தாலும் இதனுடைய வேல்யூ 0. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்னா f of x is continuous functionா இருக்கணும்னா x should be a any integer. x should be a any integer. அப்ப இங்க பாத்தீங்கன்னா எதெல்லாம் இன்டிஜர்? இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 4 ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் இன்டிஜர்? இது இன்டிஜர், இது இன்டிஜர், இது இன்டிஜர். 2 3 4 வந்தா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்ப இன்டிஜர் இல்லாதது பாருங்க, இது ஸ்கொயர் ரூட்ல இருக்கு இல்லையா, ரேஷனல் நம்பர். அப்ப அதனால இத வந்து நம்ம என்ன சொல்லலாம்? this is called what? root for irrational number. என்ன சொல்லலாம்? இத is the answer. Answer is square root of a plus 1. Take down. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். இப்ப பாருங்க, ஆல்ரெடி நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால இங்க ஒரு சம் போடுறேன். இதை டைரக்டா நீங்க போட்டுடலாம், ஏன்னா நீங்க டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்ல. நான் அதனால வந்து உங்களுக்கு இன்னும் அதை நான் டீச் பண்ணல. இருந்தாலும் ஐ ஹோப் பிகாஸ் யூ ஆர் கம்ப்ளீட்டட் யுவர் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் அண்ட் சில பேர் வந்து உங்களுடைய என்ட்ரன்ஸே முடிச்சுட்ட, அதனால நீங்க டிஃபரன்ஷியேஷன்ல ஃபெமிலியரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. பாருங்க இந்த சம் பாருங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் ப்ராப்ளம். வி கேன் ஸ்டாப், இதோட விட்டு முடிச்சிடலாம். நல்லா கவனிங்க. இப்ப ஃபங்க்ஷன் f of x இதோட உன்னுடைய கண்டினியூட்டி ஃபங்க்ஷனா முடிக்க போறோம். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியபிலிட்டிக்கு போயிட போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 12th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். f of x is equals to a e power x plus b e power minus x minus 1 less than x less than 1. சரிங்களா? நெக்ஸ்ட் 4 கிளாஸ், ஏன்னா டிஃபரன்ஷியபிலிட்டியும் வருது இதுல. சார் உங்களுக்கு டிஃபரன்ஷியபிலிட்டி நடத்திட்டு நான் இந்த சம்ம போடுறேன். சரிங்களா? நீங்க வேற சம் எழுதி, இது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல போறேன். ஐ கேன் டூ இட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் பிகாஸ் இயர் இந்த டிஃபரன்ஷியபிலிட்டியும் வேணும் நம்மளுக்கு. அது ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த சம வேணும், அதை வச்சு நம்ம போடலாம். Now take down the next problem. If f is continuous, if f mapping R to R, if f mapping R to R, f mapping R to R be a function defined, f of x is equals to sin a plus 1 into x,
sin a plus 1 into x plus sin 2x divided by நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் இது 2x if x equals to 0 please கொஞ்சம் குயிக்கா எழுதிங்க டைம் ஆயிடுச்சு b if x is greater than 0 less than 0 இது equal to 0 அடுத்தது greater than 0 if equal to 0 அடுத்தது greater than 0 square root of x plus bx square minus square root of x divided by bx power 3 by 2 bx power 3 by 2 சரிங்களா please listen question ஒன்னு complete பண்ணல if f is continuous at x equal to 0 if x is continuous at x equals to 0 then the value of a plus b is equal to so இது ஒரு previous year question paperல கேட்ட ஒரு question தான் so find the value of a plus b ரைட்டுங்களா இப்போ என்ன அர்த்தம்னா x equals to 0 ல at x equals to 0 f of x is continuous அப்போ அதனுடைய மீனிங் என்னன்னா first you have to find out left hand limit x tends to 0 minus f of less than 0 அப்படின்னா function is sin a plus 1 into x plus sin 2x divided by 2x இப்போ நீங்க ரெண்டு லிமிட்டா பிரிச்சுக்கலாம் limit x tends to 0 minus first one is sin a plus 1 into x divided by 2x இப்போ உனக்கு ஃபார்முலா தெரியும் x tends to 0 னா a plus 1 by a plus 1 இருக்கும் அப்ப நான் என்ன பண்றேன் a plus 1 ஆல மல்டிப்ளை பண்றேன் a plus 1 ஆல டிவைட் பண்றேன் அடுத்தது லிமிட் x tends to 0 sin 2x divided by 2x இதனுடைய வேல்யூ என்னப்பா குருப்ரியா சொல்லுங்களேன் கோபிகா சொல்லுங்களேன் யாரோ ஒருத்தர் டக்குன்னு the value of this is 0 sorry 1 sin x tends to 0 sin x by x 1 அப்ப அதனுடைய வேல்யூ 1 இங்க என்ன பண்ணலாம்னா a plus 1 by 2 மட்டும் கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்தீங்கன்னா limit x tends to 0 இது எப்படி இருக்குன்னா sin a plus 1 into x divided by a plus 1 into x இதனுடைய 1 ஆல்ரெடி 1 அப்ப மறுபடியும் இது என்ன ஆயிடும் 1 ஆயிடும் அப்ப I can write this as a plus 1 by 2 plus 1 LCM எடுத்தீங்கன்னா 2 a plus 3 by 2 which is equals to a plus 3 divided by 2 இது left hand limit next you find out the right hand limit சரிங்களா function on the limit கொடுத்துட்டாங்க f of 0 உடைய வேல்யூ வந்து b இத நீங்க அப்படியே வெச்சீங்க f of 0 is equals to b இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறீங்க ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படினு சொன்னா limit x tends to 0 plus the function is square root of x plus bx square minus root x divided by bx power 3 by 2 bx square x plus bx square divided by bx power 3 by 2 இப்போ இதுக்கு வந்து ரேஷனலைசேஷன் மெத்தட் அப்ப கான்ஜுகேட் எடுப்போம் x plus bx square plus root x divided by square root of x plus bx square plus root x which is equals to limit x tends to 0 plus a plus b a minus b x plus bx square minus x divided by bx power 3 by 2 into root of x plus bx square plus root x plus x minus x cancel ஆயிடும் அப்போ limit x tends to 0 plus b cancel அப்போ x square இருக்குமா இந்த 3 by 2 மேல போச்சுன்னு வச்சுங்க 2 minus 3 by 2 அப்போ 4 minus 2 by 2 இல்லையா which is equals to 4 minus 3 by 2 will get root x கரெக்டா bx power சரியா அப்போ which is equals to b into cancel ஆயிடும் வெறும் simplify பண்ணீங்கன்னா will get root x divided by square root of x plus bx square plus root x இதுக்கு LCM இது once again rationalization conjugate square root of x plus bx minus root x divided by square root of x plus bx minus root x a plus b into a minus b இல்லையா அப்போ இது என்ன மேல we have so in the numerator we have limit x tends to 0 plus so root x into root x plus bx minus root x divided by a plus b into a minus b இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா will get x plus okay bx
So x plus bx square, sir. Sorry, x plus bx square. Thank you. So we'll get x plus bx square minus 1 square, yeah, which is equals to minus root x square. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐடியா பண்ணலாம். இந்த ரூட் எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த ஒரு ஸ்டெப் நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க கீழே which is equals to limit extends to 0 plus root x. இப்போ இது எல்லாத்துலயும் root x காமன் எடுக்கலாம். அப்ப you take to root x common. இப்போ root x வெளியே வந்துச்சா ஸ்கொயர் ரூட் உள்ள 1 இருக்கும். x ஸ்கொயர்ல ஒரு x வெளியே வந்துச்சுன்னா வெறும் bx. ரூட் x வெளியே வந்துருச்சு அப்போ 1 தான். அப்போ இந்த ரூட் x இந்த ரூட் x கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்குமே. 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ். நீ கான்ஜுகேட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டா நீ என்ன பண்ணிடலாம் 1 பிளஸ் bx ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கான்ஜுகேட் எடுத்தாலும் சரி, இப்போ எடுக்கணும்னா என்ன வருது ஆன்சரு, எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. வில் கெட் 1/2 வருதா. ரூட் எக்ஸை காமனா எடுத்துட்டேன், கேன்சல் பண்ணி கான்ஜுகேட் இந்த ஸ்டெப்பே தேவையில்லை, டைரக்டாவே நீங்க போட்டுடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 0 போடுவீங்க. 1 டிவைடட் பை 1 plus 0 1 1 plus 1 which is equals to 2. I can get 1/2 is your right hand limit. Already left hand limit கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்க. The left hand limit is a plus 3/2. Your right hand limit is 1/2. And உன்னுடைய function of the limit இல்லையா, that is called f of 0 which is equals to எவ்வளவு கொடுத்தோம்னா function of the limit b. B, Which sir. is equals to b. அப்போ நீங்க கம்பேர் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட்டா கம்பேர் பண்றீங்க இல்லையா. அப்போ a plus 3 divided by 2 equals to 1/2. 2 2 cancel. a உடைய வேல்யூ 1 minus 3, a is equals to -2. Same way your b compare பண்ணலாம், ரைட் ஹேண்ட் லிமிட். your b is equals to 1/2. அப்போ a -2, b உடைய வேல்யூ 1/2. எனக்கு தேவை a plus b. a உடைய வேல்யூ -2 plus 1/2 -4 plus 1 -3/2. that is that. பாத்தீங்களா? அப்போ எந்த மாதிரி வந்தாலும் ப்ரிஃபர்டா இருக்கும். அதனால மேக்ஸ்ன்றது வந்து you can get an experience every time நீ practice பண்ணிட்டே இருக்கும் போது தான். சரிங்களா? So with this we'll stop. Tomorrow, I mean next week, I'm going to start the differentiation and also the applications of differentiation, which is very very useful for 12th standard. Okay va? Differentiation கொஞ்சம் introduction மட்டும் கொடுத்துட்டு we'll move on to the next chapter. Okay, with this we'll finish off. I will continue in the next class. Good night, take care. Thank you, sir. Thank you, sir. Okay, right. Okay, Thank you. bye.